கமாண்டோஸ் ரெடியா இருங்க. இன்னைக்கு சமூக விரோதிகள் எல்லாருமே நம்மளுடைய டெல்லியை முற்றுகை வராங்க. எல்லாருமே தயாரா இருங்க. நம்மளுடைய எதிரிகள் எல்லாமே தாக்குறதுக்கு எல்லாருமே தயாரா இருங்க. ரெடியா? சொல்றது கேக்குதுங்களா? எல்லாருமே ஒரு பெரிய வன்முறைய எதிரிகளை தாக்குறதுக்கு தயாரா இருக்க மாதிரி எல்லாருமே தயாரா இருங்க. ஒரு மிகப்பெரிய எதிரி நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே தயாரா இருங்க. ரெடியா இருங்க. எல்லாருக்கும் கேக்குதா? எல்லாரும் தயாரா இருங்க. ஆம் சார், கேக்குது சார். யார் சார்? சீனாக்காரங்களா? நான் அப்பவே நினைச்சேன் சார், இந்த சீனாவுக்கு ரொம்ப திமிரு அதிகமா இருக்கு. ஏற்கனவே ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த இடத்துல கட்டணம் கட்டி இப்போ திரும்பவும் சண்டைக்கு வராங்க சார். அவங்க சும்மா விடக்கூடாது சார். இல்ல சீனா இல்ல. சீனாவா இருந்தா நம்ம ஏன் எதிர்த்து போராடணும்? அவங்களே கொஞ்சம் இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணி பிறகு அவங்களே அதில் வீடு கட்டிட்டு அவங்களே அமைதியா போயிடுவாங்க. நம்ம போராட வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்த்து சண்டை போட வேண்டிய அவசியம் இப்போதைக்கு இல்லை. அதுவும் நம்மளுடைய மோடி ஆட்சியில சண்டை போடுறதுக்கான அவசியமே இல்லை. அவர் எல்லா நாட்டிலையுமே அமைதிதான் காப்பாரு. அவங்க வீடுனா கட்டட்டும், மாலினா கட்டட்டும், அதிகம் அமைதிதான் காக்கணும்னு சொல்லியிருக்காரு. நம்மளுடைய மிகப்பெரிய எதிரியான விவசாயிகள் எல்லாமே போராடுறதுக்காக மீண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே வந்தவிட 2 மடங்கு ஒரு புரட்சி படையே வராங்க. எல்லாமே தயாராகணும். கடந்த தடவை 13 மாசம்ன்றது அவங்க போராடினாங்க. நம்மள ஒரு வழி இல்லாம பண்ணிட்டாங்க. இந்த தடவை அந்த மாதிரி நடக்கக்கூடாது. நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமரை தேர்ந்தெடுக்கிற நிகழ்வு தொடர்ந்து நடக்க போது. இது நடக்கிற ஒரு 4 மாசத்துக்குள்ளேயே இந்த போராட்டத்தை முடிச்சு இந்த விவசாயிகளுடைய திருப்பி அனுப்பிடணும். இது விவசாயிங்களா சார்? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சார். இந்தியாவோட முதுகெலும்புன்னு சொல்லிட்டு எதை சார் சொல்லுவாங்க? இது கூட தெரியாமமா நீங்க போலீஸ் ஆனீங்க? நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்தியாவோட முதுகெலும்புன்றது விவசாயம் தான். விவசாயம் பேக் போன் ஆஃப் இந்தியா. இல்லை சார், எனக்கு தெரியும் சார். அதை உங்க வாயால சொல்லி கேட்கலான்னு சொல்லி தெரிஞ்சுக்கலான்னு சொன்னேன் சார். நம்மளுடைய மோடி கூட எதுன்னு சொல்லியிருக்காரு, நீங்க மறந்துட்டீங்களா? வரப்போயரா நீர் உயரும், நீர் உயரா. சார் 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 போதும் சார், போதும் சார், வேணாம் சார். இதுவே உங்கள் தேன் பாயுது காதலி அப்படின்ற மாதிரி இருக்கு சார். வேணாம் சார், போதும் சார், போதும். நானும் கேட்டிருக்கேன் சார். போதும் சார், போதும் சார். சார், இப்போ முதுகெலும்பு உடைச்சிட்டு இந்தியா எப்படி சார் மீண்டும் எழுந்து நிற்கிறது? நீங்க தவறா புரிஞ்சுட்டு எப்போதுமே. இது இந்தியாவோட செர்குலர் ஸ்டேட், மதசார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஏட்டில் இருக்கோம் நாங்க சொல்லுவோம். ஆனா அப்படி இருக்கா? இல்ல, இது இந்துக்கள் நாடு, இந்துக்கள் நாடு அப்படின்னு சொல்லிட்டு நாடு முழுவதும் சொல்லிட்டு வருவோம். அதுதான் நாங்க. ஏட்டில் ஒண்ணு இருந்தாலும் எங்களோட செயல் எல்லாமே வேற மாதிரி தான் இருக்கும். இது கூட நீங்க புரிஞ்சுக்காம காவல்துறையில இருக்கீங்க. பிறகு இதுல உங்களுக்கு சந்தேகம் இருக்கு, மோடி என்னைக்கு விவசாயி பக்கம் தான் இருப்பாரு, உண்மையான விவசாயி பக்கம் தான் இருப்பாரு. ஆமா சார், உண்மைதான் சார். ஐ வாண்ட் ஒன் டைம் ரிப்பீட். ஏற்கனவே 13 மாசமா விவசாயிகள் எல்லாமே இந்தியாவே அதிர அளவுக்கு போராட்டம் பண்ணாங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை நம்ம தடுத்து நிறுத்தணும். இந்த தடவை அவ்வளோ மாசம் நம்ம எடுத்துக்க கூடாது. ஏற்கனவே பார்ட் 1 முடிச்ச நம்ம இந்த பார்ட் 2 சீக்கிரமா முடிக்கணும். விவசாயிகள போராட்டத்தை மக்கள்கிட்ட எவ்வளவு தூரம் கொண்டு போறாங்களோ அவ்வளவு தூரம் மறைச்சு உடனே நம்ம இதை தடுத்து நிறுத்தணும். நியூஸ்ல காமிச்சா இல்ல ராமர் கோயில நேரடி ஒளிபரப்பு செய்யும் போது கூட பல தொலைக்காட்சிகள் இதுக்கு தொடர்பு கொண்டு இருந்தாங்க. அதுக்கு அனுமதிலாம் உண்டு. ஆனா ஒருபோதும் இந்த ஒரு நிகழ்ச்சிகளை எந்த ஒரு நடுநிலை ஊடகமும் காட்டாது, காட்டவும் விட மாட்டோம். அவங்க காட்டுறதுக்கு தயாரா இருந்தாலும் நாங்க காட்டுறதுக்கு விட மாட்டோம். எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும், விவசாயம் மீது தடியெடுத்து நடத்தினாலும் சரி, விவசாயிகள் மீது எந்த ஒரு வன்முறை தெரிஞ்சாலும் சரி, அது வெளியே தெரியவே தெரியாது. ஒரு நேரடியான ஒரு தொலைக்காட்சி நிகழ்வு நடக்கிறது அவ்வளவு சுலபமா இந்த இடத்துல நடக்காது, நடக்கவும் நம்ம விடமாட்டோம். இதை தான் நம்ம போன ஆபரேஷன், அதாவது ஏற்கனவே நடந்த விவசாய போராட்டத்தில் நம்ம பண்ணோம். இப்பவும் அதை தான் தொடர்ந்து பண்ணுவோம். தொலைக்காட்சி நேரடி ஒளிபரப்புன்றதும் போலீசார் விவசாயி மீது தாக்குதல் நடத்துறத ஒரு தொடர் நேர்காட்சியா யாருக்கும் காட்ட மாட்டாங்க, காட்டவும் விட மாட்டோம். அவங்களும் காட்டவே மாட்டாங்க. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் சார். இங்க விவசாயிகளுமே பெரிய பெரிய டிராக்டர்ல வந்துட்டு இருக்காங்க சார். பெரிய பெரிய டிராக்டர் வந்தா என்ன, உடனே அவங்க டிராக்டர் வர இடத்துலாமே அந்த சமூக விரோதிகள் எனும் விவசாயிகள் முன்னேறி வரலாமா என்ன பண்ண முடியும் பண்ணுங்க. கம்பி வேலிகளை பின்னுங்க, ஆணிகளை அடிங்க, முன்னேறி வரமா ட்ரக்ல தடுங்க, கண்ணி போக வீச்சுங்க, எதை வேணாலும் பண்ணுங்க. அந்த சமூக விரோதிகள் ஒருபோதும் அவங்களுடைய போராட்டத்தை இந்த டில்லி முழுவதும் கொண்டு போகவே கூடாது. அதுக்கு என்ன வேணாலும் பண்ணுங்க. இந்த மோடி அரசு எப்போதும் துணை நிற்கும். எது கம்பி வேலியா? எது ஆணியா? சார், மீண்டும் இவங்களுக்கு எதிராக வன்முறையா? புகை கொண்டு வீசுமா சார்? ஆமாயா, அதான் சொன்னேன்ல சார். தொடர்ந்து இப்படி பண்ணியிருந்தா மக்கள் மனதுல இந்த மோடிஜி அரசு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு சந்திக்குமே சார்.
அப்புறம் எப்படி சார் இந்த மோடி இதெல்லாம் சமாளிப்பாரு? நீங்க அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. மோடிஜி இதுக்குண்டான வேலையை அவர் பார்த்துப்பாரு. என்ன இருந்தாலும் விவசாயி கிட்ட அவர் நல்ல பேர் வாங்குவார். உடனே நீங்க மறந்துட்டீங்களா நான் சொன்னதை? வரப்புயர நீர் உயரும், நீர் உயர இந்த மாதிரி பல பாடல்களை அவர் கற்று வச்சிருக்காரு. இயற்கை விவசாயம், இயற்கை விவசாயமே மக்கள் திரும்ப வேண்டும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு பல வித்தைகளை பேசி அவர் விவசாயிகளை மீண்டும் இந்த மாதிரி மறைச்சிடுவாரு. அப்படி இல்லைன்னா என்ன இருக்கவே இருக்கு மிகப்பெரிய ஆயுதம். நேரு என்ன செஞ்சாரு தெரியுமா? நேரு செய்த துரோகங்கள் என்ன தெரியுமா இந்த இந்திய நாட்டுக்கு? நாம எல்லாம் இந்துக்கள், இந்துக்கள் ஒன்றாக இணைய வேண்டும், இது இந்துக்கள் நாடு. ஓ அப்படிங்களா சார்? சரிங்க சார், சரிங்க சார். அடிக்கடி மறந்துடுறேன் சார். ஆமாம் சார், ஆமாம் சார், உண்மைதான் சார். நீங்க அந்த விவசாயி சமூக விரோதி மீது என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க. மற்ற வேலையை மோடிஜி பார்த்துப்பாரு. விவசாயிகிட்ட மக்கள்கிட்ட என்ன பேசணும் அவருக்கு தெரியும். நம்ம எல்லாம் இந்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒண்ணுபடுத்தி எல்லாத்தையும் மறக்கடிச்சுவாரு. அப்படி மறக்கடிச்சுதான் நாங்க ஒரு 10 வருஷமா இருக்கோம் சார். இதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா சார்? சரி விடுங்க, நீங்க மேலதிகாரி, நான் உங்கள்கிட்ட எப்படி சொல்றது? மக்கள் அந்த மாதிரி போராட்டங்களை ஞாபகம் வச்சிருந்தா, மக்கள் அவர்கள் இந்த மாதிரி ஏற்கனவே செஞ்ச பல பிரச்சனைகளை ஞாபகம் வச்சிருந்தா இந்நாளும் மோடி அவர்கள் அரசு தொடர்ந்து இருக்குமா? இருக்காது. மக்களை அதை மறக்கிற மாதிரி அவர் பல விஷயங்களை கையில் வச்சிருக்காரு. அதை வச்சு அவர் காப்பாத்திக்குவாரு. உங்களுக்கு வேலை காப்பாத்திக்கணுமா இருந்தா நான் சொன்ன வேலையை நீங்க செய்யுங்க, மீதியை மோடிஜி பார்த்துப்பாரு. சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். பாரத் மாதா கி ஜெய். சார் ஏதோ சொல்றீங்க, நானும் கேட்கிறேன். ஆக மொத்தம் இந்தியாவோட முதுகெலும்பு கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிட்டு இருக்கு சார். சரிங்க சார், மோடிஜி ஆட்சியில் சிறப்பாக நடக்குது சார். நீங்க சொல்றதை செஞ்சிடும் சார். சரிங்க சார், ஓகே சார். விவசாயம் முன்னேறாம இரும்பு வெளி, கண்ணீர் புகை குண்டு வீச்சுகள், ஆணி என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையும் பண்றேன் சார். ஒரு அடி நகர முடியாம இந்த மோடி ஆட்சியில் அவங்க ஒரு அடி கூட முன்னேற முடியாம விவசாயிகள் எல்லாமே அங்கேயே நிறுத்தப்படுறோம் சார். ஆர்டர் ஓகே சார், உடனே இருக்கிறேன் சார். எல்லாரும் ரெடியா இருங்க. விவசாயிங்க ஒரு அடி கூட முன்னேறக்கூடாது, இதுதான் மோடிஜியோட உத்தரவு. எல்லாரும் தயாரா இருங்க. விவசாயம் முன்னேற விடாம உடனே போய் தடுத்து நிறுத்துங்க. கெட் ரெடி, வாங்க. நல்லா நடத்துறாங்க ஆட்சியை.